அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் நம்ம கொடுத்துருந்த லெவல் எப்படி ஒர்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் பயன்படுத்துங்க, தெரியலையா தவிர்த்துடுங்க. இது முழுக்க முழுக்க கணக்கு அடிப்படையில், மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. ஓகேங்களா? நம்ம இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து எதையுமே நம்ம வர்த்தகம் பண்ண மாட்டோம். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு அதுவும் இருக்கு மேக்ஸ் படி. அந்த வேல்யூ வச்சு வர்த்தகம் பண்ணாங்கன்னா அதுல டைம் வேல்யூ கிடையவே கிடையாது மார்க்கெட்டுக்கு. ஆனால் இங்க ஆப்ஷன்ல டைம் வேல்யூ இருக்கு. அப்போ அதையும் இதையும் மேட்ச் பண்ணாங்கன்னா தப்பான வர்த்தகம் தான் நம்ம ஆப்ஷன் பையிங்ல பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆப்ஷன் பையிங்ல தவறான வர்த்தகம் தான் பண்ணணும். அப்போ நம்ம எப்படி வர்த்தகம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் பை. சரி, இன்னைக்கு நம்ம லெவலுக்குள்ள போறோம். அதுக்கப்புறம் கிளாஸ் நேற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இனி கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் நெக்ஸ்ட் இயர் தாங்க. அடுத்த வருஷம் ஆப்ஷன் கிளாஸ் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் எடுப்பேன் கண்டிப்பா. அதுக்கு இடையில ஒரு பொசிஷன் கிளாஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பத்தி, அது மந்த்லி இயர்லி அந்த மாதிரி இருக்கும். அது முதலீடு பண்ணி வைக்கிற மாதிரி, ஹெட்ஜிங்கோட பண்றது, முதலீடு பண்றதுக்கானது. அது மட்டும் இடையில இருக்கும். அது நான் எப்போன்றத இன்னொரு 1 month விட்டு அனௌன்ஸ் பண்றேன். ஓகேங்களா? சரி, இந்த லெவல் நீங்க பார்க்கலாம். 25,400 கால் 132 ரூபாய்க்கு மேல இருந்தா நிப்டி அப் சைடு, 132 ரூபாய்க்கு கீழே இருந்தா டவுன் சைடு. பாருங்க, காலையில இங்கிருந்து 132ல போயிட்டு தான் அங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, திருப்பிட்டாங்க. உங்க யூடியூப்ல கொடுக்கறதுக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு ஒரு ட்ரேட் கரெக்டா அந்த இடம் வரும்போது நீங்க டிசைட் பண்ணி எடுத்துக்கோங்க. யுவர் சாய்ஸ். உங்க டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்தி. அங்கிருந்து வந்த மார்க்கெட்டு இங்க ஏன் திரும்பிச்சு? இந்த கேள்விக்கு விடை தெரியணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு இடத்துல போனா ரிவர்சல் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அந்த இடத்துல ரிவர்சல் ஆகணும் அந்த ஸ்ட்ரைக். அது ஹெய்தர் இங்க இங்க ரிவர்சல் ஆகிறதுக்கு இங்க இருந்துட்டு இப்படியும் போகலாம், அல்லது இங்க ரிவர்சல் ஆகி இப்படியும் போகலாம். இந்த இடத்துல ரிவர்சல் நடந்தே ஆகணும். அதுதான் ரூல், மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ். அப்ப இன்னைக்கு ஏன் இங்க இருந்து திரும்பிச்சு, ஏன் இங்க இருந்து திரும்பிச்சுன்றதுக்கான விடைகள் தெளிவா இருப்பாங்க. சரி, இங்க இருந்து வந்துருச்சு. எகைன் நீங்க யூடியூப் பாக்குறவங்க என்ன பண்ணணும், அங்க வந்தாதான் முடிவு எடுக்கும். இங்க இருந்து ஏறின மார்க்கெட் எகைன் என்ன பண்ணுது பாருங்க, அங்க போயிட்டு தான் எகைன் மறுபடியும் திரும்பி நிக்குது. ஓகேங்களா? எகைன் அதே இங்கதான் திரும்பி எங்க அப்படியே மிடில் ட்ரேட் ஆயிட்டு. இன்னைக்கு மார்க்கெட்டு இப்படிதான் ட்ரேட் ஆகும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இதுக்குள்ளேயேதான் சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படிங்கறதே நம்ம ஃபைன் பண்ண முடியும். மார்க்கெட்ல எந்த மார்க்கெட் என்ன இதுக்குள்ள ட்ரேட் ஆகும் அப்படிங்கறதும் நம்ம மேக்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும். அதுதான் மேக்ஸ் கணக்கினுடைய பியூட்டி. ஓகேங்களா? அதை சார்ந்து நீங்க பயிற்சி எடுங்க. நீங்க யார்ட்டையும் கிளாஸ்க்கெல்லாம் போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்களே பிராக்டிஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரைக் எப்படி ஏறுனா எப்படி ஏறும், 1000 பாயிண்ட் இங்கிருந்து ஏறுதுனாலும் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஏறும், படிக்கட்டு போல. அது இறங்கினாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இறங்கும். அதெல்லாம் எப்படி மேக்ஸ் என்னங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி கண்டுபிடித்து தெரிந்துகிட்டு வர்த்தகம் பண்ணுங்க. யாரும் சொல்றாங்கன்றதெல்லாம் யூடியூப்லாம் நம்பாதீங்க தயவு செய்து, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதுக்கு தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.